நடக்கலையா, இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நன்மை நடக்கலையா, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை மனதார விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில நன்மை கண்டிப்பா உண்டாகுங்க. அதாவது எங்க வாழ்க்கையில உண்டானதுனால நாங்க சொல்றோமே தவிர எந்த காரியத்தையும் சொல்லல. நாங்க 12 வருஷமா சிகரெட் பழக்கத்திற்கும், குடி வழக்கத்திற்கும், கஞ்சா பழக்கத்திற்கும், இன்னும் பலவிதமான பாவங்களில் அடிமையாக இருந்தோம். எங்க வாழ்க்கையில தந்த ஒரு நன்மையை, இன்பத்தை, அது இயேசுவால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை உண்மையை நாங்கள் மறைத்து வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் சுயநலவாதிகளாக இருப்போம். வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பலன் தருவேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், சமாதானத்தை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல ஏதோ ஒரு வியாதி படுக்க இருக்கலாம், யாராவது நடக்க முடியாம கேன்சர் பிரச்சனைகள், தலையில கேன்சர் கட்டிகள், மதுவான பழக்கத்தினால எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கலாம். உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணுமா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து தருவார். உங்க பிள்ளைகள் சரியா இல்லையா, ஒழுங்கா இல்லையா, நீங்க இயேசு கிட்ட